ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான, அதே சமயம் க்ரீமியாக ஸ்மூத்தியாக கடையில் வாங்குற மாதிரியே ஐஸ்கிரீம் எப்படி நம்ம வீட்லேயே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் செய்வீங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் அளவு ஃபுல் க்ரீம் மில்க் வந்து எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா ஃபுல் க்ரீமான மில்க் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கடாயில் வைங்க. அப்போ தான் பால் வந்து வெளியில் வந்து பொங்கி வராமல் இருக்கும். ஸோ நம்ம இந்த 1/2 லிட்டர் பாலை வந்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு அது வந்து நல்லா காஞ்சி வரட்டும். ஸோ இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜில் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க 1/2 லிட்டர் பாலுக்கு 1 கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அதாவது கிராமில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கீழே அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க. அதே சமயம் வெளியில் பொங்கி வராத மாதிரியும் இருக்கணும். அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஒரு விஸ்கோ கரண்டியோ ஏதோ ஒன்று வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது இது காஞ்சிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் வந்து காய்ச்சின பால், காய்ச்சி சூடாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா இதுவுமே ஸ்மூத்தாக வர அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். பால் கொஞ்சம் தேவைன்னா கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு சுத்தமாக கட்டியே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம கோதுமை மாவு சேர்த்ததே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ கோதுமை மாவோட வாசம் வருமோன்னெலாம் நினைக்க வேணாம். இப்போது நம்ம பால் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம இந்த மாதிரி கலந்து வச்சுருக்க கோதுமை மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஆக ஆக இது வந்து அப்படியே திக்காகும். இந்த கோதுமை மாவு நம்ம சேர்க்குறது வந்து க்ரீமியாக கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக தான். ஸோ மற்றபடி கோதுமை மாவோட வாசம்லாம் சுத்தமாக வராது. அடுத்ததாக நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ வாசமாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் வந்து 3 இந்த சின்ன பாட்டிலில் நான் வந்து 3 மூடி சேர்த்துருக்கேன். இங்கே ஒரு ஸ்பூனில் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது இந்த மாதிரி நல்லா வந்து கொதிச்சு வரும். எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து கோதுமை மாவு சேர்த்ததுலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டோம்னா போதும். நல்லா இந்த மாதிரி திக்காயிட்டு வரும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ திக்காக இருக்குது. நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறம் இன்னுமே திக்காகும். அதனால தான் இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃபேன் கடியில் வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இது மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கணும். அதனால தான் நல்லா ஆறியிருந்தால் தான் நல்லா மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு அடிக்க முடியும். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு இப்போ சூப்பராக ஆறிடுச்சு, எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு திக்காக இருக்குது, இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த திக்கான மிக்சரை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம அடித்து எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும், க்ரீமியாக. இந்த அளவுக்கு திக்காக இருக்காது. ஸோ நம்ம இதை நல்லா ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். நல்லா அடித்து எடுத்துக்கணும். இப்போது நம்ம கட்டிகள் ஏதாவது இருந்தால் கூட நல்லா கரைஞ்சி வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த பாக்ஸில் வந்து ஐஸ்கிரீம் செட் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பர் வேர், ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைனா டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ நீங்கள் டிஃபன் பாக்ஸு இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் வந்து வச்சுக்கோங்க. ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. நான் வந்து தட்டு தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போது 2 மணிலேருந்து 3 மணி நேரம் போல் ஆயிருக்கு. இப்போது இந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இதை நம்ம மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே நல்லா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா திக்காக இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் போல் வெளியில் வச்சுட்டு அப்புறமா வந்து மாற்றிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருந்ததுனாலும் மிக்ஸி வந்து சத்தம் வரும், ஓடாது. இப்போது நம்ம நல்லா 2 சுற்று விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் அதே மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும்.
இது ஏன் நம்ம 2 தடவை அரைச்சி எடுக்கிறோன்னா, அப்போ தான் நல்லா க்ரீமியாக ஸ்மூத்தியாக நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். அதனால தான். இப்போ நம்ம மறுபடியும் அதே பாக்ஸ்க்கு ஊற்றிட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். நீங்கள் மேலே ஏதாவது நட்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கேயே வந்து மேலே சேர்த்துட்டு அப்புறமா வந்து மூடி வச்சு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் போல் நல்லா வந்து செட் ஆகி வரட்டும். அது வரைக்கும் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக கடையில் வாங்குற மாதிரியே இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்கூப் இருந்ததுன்னா அதை வச்சு கூட எடுக்கலாம். இல்லைனா நம்ம வீட்டில் சட்னி கரண்டி இருக்கும் இல்லையா, அதை வச்சே கூட எடுத்துக்கலாம். நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்திங்கன்னா நல்லா வரும். இது பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. வெயிலுக்கு பயங்கரமாக உருக ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம வந்து மேலே வந்து சர்வ் பண்ணுறதுக்காக நட்ஸ் இருந்ததுன்னா நட்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாக்லேட் சிரப் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சாக்லேட் சிரப் தான் வந்து சேர்க்க போகிறேன். ஒரு ஸ்பூன் அளவு சாக்லேட் சிரப்பை அப்படியே மேலே ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது சுத்தமாக கோதுமை மாவோட டேஸ்ட்டோ ஸ்மெல்லோ எதுவுமே தெரியாது. நம்ம இந்த சாக்லேட் ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிலுக்கு நம்ம போய் கடையில் வாங்குறத விட வீட்டிலே செஞ்சு கொடுக்குற ஐஸ்கிரீம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதே சமயம் நம்மளே செஞ்சு கடையில் வாங்குகிற கெமிக்கல்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவ்வளோதான், செம்ம டேஸ்டான ஹோம்மேட் ஐஸ்கிரீம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததில்ல அப்போ லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா பாய்.